This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் நான் தான் ரங்கையா சக்திவேல். கமலஹாசனை விட சிம்பு தான் மாஸ், வேற லெவல். தக் லைஃப் படம் தமிழ்நாட்டின் காலை 9 மணியிலிருந்து திரையிடப்படுகிறது என்றாலும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இந்திய நேரப்படி அதிகாலை திரையிடப்பட்டு விட்டார்கள். இதனால் வெளிநாடுகளில் படம் பார்த்த பலரும் தங்களது கருத்துக்களை இணையதளங்களில் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக படத்தில் கமலஹாசனை விட சிம்புக்கு அதிகமாகவே மாசான காட்சிகளும் ஸ்கிரீன் கொடுக்கப்பட்டுள்ளதாக ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இணையவாசி ஒருவர் மொத்த படமாக இந்த படம் நன்றாக இருக்கிறது, ஆனால் கமலஹாசன் மற்றும் மணிரத்னத்தின் முந்தைய படங்களின் சாயல் நன்றாகவே இருக்கிறது. குறிப்பாக கமலஹாசனின் விக்ரம் மற்றும் மணிரத்னத்தின் செக்கச்சிவந்த வானம் உள்ளிட்ட படங்களின் சாயல் இருக்கிறது. அதேபோல் நடிப்பில் கமலஹாசனுடன் போட்டி போட்டு நடித்துள்ளார் சிம்பு. நாயகன் படத்தில் இருந்து ரங்கையா சக்திவேல் என்ற பெயர் கமலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டது. நாயகன் போல படம் இல்லை என்பது ட்ரெய்லரை பார்த்ததுமே தெரிந்து கொண்டோம். ஆனால் அப்பா மகனுக்கு இடையே நடக்கும் அதிகார மோதல் ஸ்கிரீன் பிளே ஏற்கனவே அடித்து துவைத்த ஸ்கிரீன் ஃப்ளோவாக உள்ளது. படத்தில் கமலஹாசன் சிம்பு எப்படி மாசாக இருக்கிறாரோ, இசைப்புயல் AR ரஹ்மான் இருவரையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இசையில் பிரம்மாண்டப்படுத்தியுள்ளார் என்று இன்னொரு ரசிகர் குறிப்பிடுகிறார். மற்றொருவர் கூறுகையில், படத்தில் ஒவ்வொரு காட்சியில் இருந்தும் சிம்பு மிரட்டிவிட்டுள்ளார். அவரது ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் கமலஹாசனை விட சிறப்பாக ஸ்கோர் செய்யும் காட்சிகள் அவருக்கு வைக்கப்பட்டுள்ளது. சிம்பு தனக்கு வழங்கப்பட்டுள்ள கதாபாத்திரமாகவே வாழ்ந்துள்ளார். படத்தின் இடைவேளை காட்சி முழுக்க முழுக்க புல்லரிக்க வைக்கும் காட்சியாக அமைந்து சென்றுள்ளது. சிம்புவுக்கு இந்த படம் ஒரு மைல்கல் என பதிவிட்டுள்ளார். இன்னொரு ரசிகர் கூறும்போது, படத்தின் கமலஹாசன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். அதேபோல சிம்புவும் அட்டகாசமாகவே பொருத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது படத்தின் 2ஆம் பாகம் மிகவும் போர் அடிக்கிறது. மணிரத்னம் சாயல் என சொல்லும் அளவுக்கு இந்த படத்தில் எந்த காட்சியுமே இல்லாதது ஏமாற்றமே என தெரிவித்துள்ளார். படம் ரசிகர்கள் மத்தியில் கவலையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. ஆனால் இவை அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு வெளியேதான். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு படம் எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்துள்ளது என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.